இது இலங்கை தேர்தல் 2015. இலங்கை நாடாளுமன்றத்திற்கான 225 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்று முடிந்தது. நேற்று மாலையே வாக்கு எண்ணிக்கை தொடங்கி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஒரு அணியும், ராஜபக்சே தலைமையிலான ஒரு அணியும், மற்றொரு அணியும், அதே போல தமிழ் தேசிய கூட்டணியும், மேலும் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியும் ஆகிய 4 கட்சிகள் களத்தில் உள்ளன. இது பற்றிய தகவலை விரிவாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கொழும்புவின் அரங்கத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் ரத்திகா சுதர்ஷிடம் கேட்கலாம். ரத்திகா, இப்போ நம்ம 2 பெரிய கட்சிகளை பற்றி பார்த்தோம். அதே போல வடகிழக்கு மாகாணங்களில் உள்ள தமிழ் கட்சிகளை பற்றி பார்த்தோம். இதுல முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியும் இருக்கிறது, அதில் மலையக தமிழர்களும் இருக்கிறார்கள். இவருடைய ஆதரவு யாருக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? நிச்சயமாக விஸ்வா கூற போனால் இந்த முஸ்லிம் காங்கிரஸ் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சில இடங்கள்ல தனித்து போட்டியிடுது, சில இடங்கள்ல ஐக்கிய தேசிய கட்சியோட சேர்ந்து போட்டிடுறாங்க. கிழக்கை பொறுத்தளவுல அவங்க ஐக்கிய தேசிய கட்சியோட சேர்ந்து தான் போட்டிடுறாங்க. அது அம்பாறை அந்த இடத்துல தனியாகவும், கண்டி மத்திய மலைநாடு சில பகுதிகளில் தனியாகவும் போட்டிடுறாங்க. இந்த தேர்தல் முடிவுகள் இன்னும் வெளிவரவில்லை. திருவோணமலை கிழக்கு மாவட்டத்தை பொறுத்தளவில் அவர்கள் அதாவது தபால் வாக்கில் 1390 வாக்குகளை பெற்றிருந்தாலும், ஆனாலும் இன்னும் அவர்களுடைய தொகுதி வாரியான கணக்கீடுகள் அதாவது அவர்கள் தொகுதி வாரியான கணக்குகள் கிடைக்கவில்லை. கிழக்கு மாகாணத்தில் கண்டி மற்றும் கொழும்பு அம்பாறை மாவட்டங்கள்ல இனிமேல் வரும் கணக்கில் வைத்து பார்க்கும்போதுதான் தெரியும் தொகுதி வாரியாக அவர்களுக்கு கிடைத்துள்ளதா இல்லையா என்பது. அடுத்ததாக அவர்களுடைய பிரச்சார நடவடிக்கைகள் கடந்த தேர்தல்களில் நடந்தது போல் இந்த தேர்தல் நடைபெறவில்லை என்றே தோன்றுகிறது. அதாவது மக்கள் மத்தியில் அவர்களுடைய பிரச்சார நடவடிக்கைகள் அதிக அளவில் ஈடுபடவில்லை என்று தெரிகிறது. அதாவது இந்த வருஷம் வேற தமிழ் அமைப்புகள், வேற ஐக்கிய தேசிய கட்சி, அதாவது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமை போன்றன அதிகளவான பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தன. ஆனாலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பொறுத்தவரை அவர்கள் மக்கள் மனதில் தங்களுடைய அபிவிருத்தி திட்டங்களையோ அல்லது தங்கள் என்ன கோரிக்கைகள் நிறைவேற்றும் அளவுக்கு அவருடைய பிரச்சாரங்கள் இருக்கவில்லை என்றுதான் விஸ்வா கூற வேண்டும். ரத்திகா, இந்த நேரத்தில் ஒரு தகவல் என்பது வெளிவந்து கொண்டிருக்கு சில செய்தி நிறுவனங்களால், அதாவது ஏஜென்சியில. என்ன அப்படின்னா, ராஜபக்சே தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டதாகவும் தனக்கு பிரதமராகும் கனவு என்பது தகர்ந்து விட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறதா சில செய்தி நிறுவனங்கள்ல தகவல் வெளியாகி இருக்கு. இது உண்மைதானா? அதிகாரப்பூர்வமா ஏதாவது தெரிய வந்திருக்கா? நிச்சயமாக திவ்யா, அதை பற்றி கூறப்போனால் என்னவென்றால், ராஜபக்ஷ கடந்த 1 மாத காலமாக பிரதமராகும் கனவுடன் தனது அரசியல் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்தார். அதாவது அனைத்து தேர்தல் மேடைகளிலும் ஏறி தான் பிரதமராகும் கனவை மக்களுக்கு தெரியப்படுத்தி அவர்கள் ஆதரவை பெற முயற்சித்தார். ஆனால் இறுதி தருணத்தில், அதாவது நாளைய தினம் பிரச்சார நடவடிக்கையில் முடிவடைய இருக்கிற தருணத்தில் மைத்ரிபால சிறிசேனா ஒரு அறிக்கை இவருக்கு வெளியிடுறார். அதாவது உங்களுக்கு பிரதமர் பதவி, அதாவது நீங்கள் வெற்றி பெற்றாலும் 113 ஆசனங்களை பெற்றாலும் கூட உங்களுக்கு பிரதமர் பதவியை தரமாட்டேன், ஏனைய மூத்த அரசியல்வாதிகளுக்கு நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். இதில் பின்னால் பல அரசியல் யூகங்கள் எழுந்திருக்கின்றன. இதில் காரணங்களும் உள்ளன. இருந்தாலும் மஹிந்த ராஜபக்சே இதனை நிராகரித்தார். அடுத்த நாள் உடனடியாக மைத்ரிக்கு கடிதம் போட்டு நிராகரித்தார். அதாவது எந்த காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் அதிபர் தேர்தலில் எவ்வாறு மக்களுடைய ஆணையை ஏற்று அலரி மாளிகையிலிருந்து வெளியேறினேனோ அதே போல் மீண்டும் மக்கள் என்னை தெரிவு செய்யும் பட்சத்தில் நீங்கள் அந்த பதவி என்னை கொடுத்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை முன்வைத்திருந்தார். அந்த மைத்ரிபாலனுடைய அந்த கோரிக்கை நிராகரித்திருந்தார். இந்த தருணத்தில் தற்போது அவர் எதிர்பார்த்த அளவுக்கு மேலாக அவருக்கு கிடைத்துள்ளது என்றுதான் சிலர் கூறப்படுகிறது. அதாவது ரணில் விக்ரமசிங்கே, அதாவது யுஎன்பி ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஓரளவு வாக்குகள் கிடைக்கும் என, தொகுதிகள் கிடைக்கும் என எதிர்பார்த்த நிலையில் சில இடங்களில் பெரும்பான்மையாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வெற்றி பெற்றுள்ளது. இந்த தருணத்தில் அவர் தன்னுடைய கனவு தகர்ந்துள்ளது என்று கூறுவது என்பது தேர்தலை பொறுத்து கூற முடியாது. அதாவது மைத்ரிபால சிறிசேனா வெளியிட்ட கடிதத்தை வைத்துதான் சொல்ல முடியும். அதாவது தொடர்ந்து மைத்ரிபால சிறிசேனா ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிலிருந்து செயலாளர், பொருளாளர் போன்றவற்றை நீக்கியுள்ளார். அது மட்டுமில்லாமல் நேற்று 13 பேரை பணியிட நீக்கம் செய்துள்ளார். இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் ராஜபக்சவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது, குழப்பமான ஒரு மனநிலை ஏற்பட்டுள்ளது. அதை வைத்துதான் அவர் கூறியிருக்கலாம், தன்னுடைய கனவு தகர்ந்து விட்டதாக கூறியிருக்கலாம். திவ்யா, தொடர்ந்து பேசலாம். ரத்திகா, தற்போது சோமிதரன், இந்த நேரத்தில் மலையக தமிழர்கள் எதிர்பார்ப்பது என்ன? அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வா இந்த தேர்தலில் அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள்? இப்போ மலையகத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை தவிர அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஏனைய கட்சிகள் எல்லாம் ஒரு கூட்டணியாக, ஒரு தமிழ் முற்போக்கு கூட்டணி என்ற பெயரிலே ஒரு கூட்டணியாக இணைந்திருக்கிறது. இங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பு போல அங்கே
பல கட்சிகள் கூட்டணிந்து தமிழ் முற்போக்கு கூட்டணி என்ற அமைப்பை உருவாக்கியிருந்தார்கள். அதாவது மனோ கணேசன் இப்போது கொழும்பு மாவட்டத்திலே போட்டியிடுகிறார். மனோ கணேசன் தலைமையிலே அந்த அமைப்பு போட்டியிடுகிறது. அதிலே இப்போ தொழிலாளர் தேசிய சங்கத்திலே இருக்கக்கூடிய இப்போது அமைச்சராக இருக்கக்கூடிய திகாம்பரம் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அந்த தேர்தலில் அந்த அமைப்பில் இருக்கிறார்கள். மலையக மக்கள் முன்னணியைச் சேர்ந்தவர்கள். இந்த கட்சிகள்லாம் ஒன்றிணைத்த ஒரு கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பு ஐக்கிய கட்சியோடு இணைந்து மலையகத்திலும் கொழும்பிலும் போட்டி போடுகிறது. உண்மையிலே மலையக தமிழர்களுடைய பிரச்சனை என்பது வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் வேறுபட்ட பிரச்சனை. பொதுவாக இலங்கையிலே தமிழர்களுக்கான இன ஒடுக்குதல் என்பது இருக்கிறது என்பதை அவர்களும் அனுபவிக்கிறார்கள். சிறுபான்மையினருக்கான இன ஒடுக்குதல் இருக்கிறது என்பதை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். ஆனால் அதை தாண்டிய பிரச்சனைகளும் அவர்களுக்கு இருக்கிறது. இன்னமும் அடிப்படை வாழ்வாதார பிரச்சனை என்பது அவர்களுக்கு நீண்டகால பிரச்சனையாக இருக்கிறது. அவர்கள் இந்த தேயிலை தோட்டங்களிலே எப்போது கொண்டு குடியமர்த்தப்பட்டார்களோ அந்த மக்களில் கிட்டத்தட்ட ஒரு 40% மக்கள் இன்னமும் அதே நிலைமையில் இருக்கிறார்கள். ஒரு 60% தனியான வீடுகள் வழங்கப்பட்டிருக்கிறது, ஓரளவு படித்து முன்னேறிவிட்டார்கள். ஆனால் இன்னமும் 40% வெறும் 10க்கு 10 அடி லயன் காம்பராக்கள் சொல்வார்கள், அதிலே வாழ்கிறார்கள். அவர்களுடைய அடிப்படை பிரச்சனை என்பது இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னமும் அந்த கட்சிகளுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்றால் தனியான வீடுகளை கட்டிக் கொடுப்பது. இந்த லயன் காம்பராக்கள், இந்த பிரிட்டிஷ் காலத்திலே போடப்பட்ட லயன் காம்பராக்கள் தான் இருக்கிறார்கள். அந்த லயன் காம்பராக்கள் இருந்து மக்களை வெளியே எடுப்பது, அவர்களுக்கு தனியான வீடு கொடுப்பது என்பது இந்த தேர்தலிலும் அந்த கட்சிகள் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது. இப்போ இத்தனை வருஷ காலம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தான், தொண்டமானவர்களுடைய தலைமையிலான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தான் நீண்ட காலமாக சௌமிமுதி தொண்டமான் இருந்தார், அவருடைய பேர் ஆர்மூன் தொண்டமான் இருக்கிறார், அவர்கள் தான் அமைச்சர்களாக இருந்தார்கள். இப்போது அவர்களை தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை தனிமைப்படுத்தி ஏனைய மலையக கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறது. அவர்களுடைய கோரிக்கை என்பது அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இணைந்து தமிழ் தேசியம் சார்ந்த செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள். அதே நேரத்தில் தனியாக மலையக மக்களுக்கான தனியான பிரச்சனைகளையும் முன்வைத்து செயல்படுகிறார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொழும்பிலே போட்டியிடவில்லை. கொழும்பிலே ஏறத்தாழ சிறுபான்மையினுடைய வாக்குகள் ஒரு 2.5 லட்சம் வாக்குகள் இருக்கிறார்கள், 2 லட்சம் பேர் இருக்கிறார்கள். சோ 1 லட்சத்துக்கு அதிகமான வாக்குகள் இருக்கிறார். அந்த வாக்குகளை நம்பி அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இடையூறுக்கு மன்னிக்கவும். இது கிட்டத்தட்ட 200 ஆண்டு கால பிரச்சனை. நிச்சயமாக இது பற்றி விரிவாக பேசுவோம். இதற்கிடையில் தேர்தல் முடிவுகள் குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன கூறியிருக்கிறது பார்க்கலாம். தேர்தல் முடிவுகள் முழுமையாக அறிவிக்கப்பட்ட பின்னரே எந்த கட்சிக்கு ஆதரவு என்பது குறித்து தெரிவிக்கப்படும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செய்தி தொடர்பாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் நமது நிர்வாக ஆசிரியருக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்துள்ளார். அது பற்றி பார்ப்போம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அதிக அளவு வெற்றி பெற்றிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்த சூழ்நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் இருக்கிறார். அவரிடம் கேட்டறிவோம். வாழ்த்துக்கள் ஐயா, உங்கள் வெற்றிக்கு நன்றி. தற்போதைய நிலையில் யாழ்ப்பாணம் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் எத்தனை எம்பிக்கள் இடம் உங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறீங்க? 16 ஆசனங்களுக்கு ஏறத்தாழ இன்னும் 100% வெளிவரவில்லை. இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமைகளில் 15-16 ஆசனங்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் 5 ஆசனங்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மட்டக்களப்பில் 3 ஆசனங்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. வன்னி எனக்கு இன்னும் முழுமையாக தெரியவில்லை. மொத்தத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது 14-15 ஆசனங்கள் போனஸ் ஆசனத்துடன் தேசிய பட்டியல் ஆசனத்துடன் 15-16 ஆசனங்கள் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த வெற்றி நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியா? இந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும் என்று? நிச்சயமாக இது எதிர்பார்த்த வெற்றி, இதில் ஒன்றும் கேள்வி இல்லை. நாங்கள் இதில் விட கூடுதலான வெற்றியைத்தான் எதிர்பார்த்திருந்தோம். ஆகவே இதொன்றும் நாங்கள் எதிர்பார்க்காத வெற்றி கிடையாது. பிகாஸ் மக்கள் முழுமையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் எங்களுடைய பிரச்சனைகளை, தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் என்று எதிர்பார்த்தார்கள், எதிர்பார்க்கின்றார்கள். ஆகவே அந்த வகையில் தமிழ் மக்கள் ஒரே குரலாக ஒருமித்து செயற்பட வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அந்த செயற்பாட்டுக்கு கிடைத்த வெற்றி தான் இது. தற்போது தேசிய அளவில் பார்க்கும்போது இரு கட்சிக்கும் ஒரு நெருக்கமான போட்டி காணப்படுகிறது. ஒருவேளை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கட்சியின் யுடிபிக்கு பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு தெரிவிக்குமா? ஏற்கனவே நீங்கள் கூறிவித்தது போல எடுகோள்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. பட் சில சமயங்களில் இதுவரை இன்னும் அது அங்கு ஒரு போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு மதியத்துக்கு பிற்பாடுதான் 2 கட்சிகளில் யார் முன்னிலை வகிக்கப் போகிறார்கள் என்பது தெரியும். ஆகவே அவ்வாறு நிலைமைகள் தெரிந்ததுக்கு பிற்பாடு கூட்டமைப்பினுடைய முழு ஆசனங்கள் எவ்வளவு கிடைத்ததுக்கு பிற்பாடு கூட்டமைப்பு பேசி அதனை முடிவு செய்யும். வரப்போகின்ற நாடாளுமன்றத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயல்பாடு எப்படி இருக்கும்?
நிச்சயமாக நாங்கள் எதிர் வரிசையில் தான் இருப்பதுண்டு. தமிழ் மக்களுக்கு என்று சொல்லிட்டு சில தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சில விடயங்களை சொல்லியிருக்கிறோம். அதனை அடைவதற்கான முழு முயற்சிகளையும் மேற்கொள்வோம். கடைசி கேள்வி, ஒருவேளை ரணில் பிரதமரானால் தேசிய அரசு அமைக்கப் போகிறேன் என்று கூறியிருக்கிறார். ஒருவேளை தேசிய அரசு அமைக்கும் சூழலில் அமைச்சு பதவிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அமைச்சரவையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்தவித காரணம் கொண்டும் சேராது, இணைய மாட்டாது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வெற்றி எதிர்பார்த்த வெற்றிதான் என்றும், நிச்சயமாக தமிழ் மக்கள் தங்களிடம் எதிர்பார்த்தது போல தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்றத்தில் செயல்படும் என்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் மதன் உடன் யாழ்ப்பாணத்திலிருந்து சண்முக சுந்தரம், புதிய தலைமுறைக்காக. தேர்தல் வெற்றிகளை தொடர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவருடைய கருத்தை தெரிவித்துள்ளார். ரத்திகா, இப்போ நம்ம ஏற்கனவே மஹிந்த ராஜபக்ஷே கருத்து வெளியிட்டதாக சில தகவல்கள் அந்த அடிப்படையில் உங்களிடம் கேள்விகள் கேட்டிருந்தோம். அது உண்மையா? அதாவது ராஜபக்ஷே தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டதாக வெளியான தகவல் உண்மையா? அது விஸ்வா, தற்பொழுது நாம் அங்க அதாவது மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய செயலாளரிடம் கேட்ட போது என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், தற்போது அது முற்றுமுழுதான பொய் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் இது அதாவது சில வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு தேர்தலுக்கு முன்னதாக சில நாட்களுக்கு முன்னதாக அவர் கருத்து தெரிவித்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் அவர்கள் அந்த செய்தியை பதிவேற்றம் செய்திருக்கலாம் எனவும் ஒரு தகவல் தெரிவிக்கிறது. தற்போது தேர்தல் அவர் வெற்றியடையும் வாய்ப்பு உள்ளதால் அந்த செய்தி ஏற்கனவே வெளியிடப்பட்டதால் அந்த கருத்து தவறாக இருக்கும் என அவருடைய செயலாளர் கூறியிருக்கிறார். விஸ்வா, ரத்திகா தொடர்பில் காத்திருக்கும். சோமி, இப்போ ஒரு விஷயம் தெரியுது, என்னன்னா ஒரு தவறான தகவலோ சரியான தகவலோ, ஆனால் கடந்த தேர்தலை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 2010 நடைபெற்ற தேர்தலில் மஹிந்த ராஜபக்சனுடைய தலைமையிலான கூட்டணி 127 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. அப்போ ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான கூட்டணி 51 சீட்டுகளில் வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா சதவீதம் மிக குறைவாக இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் ராஜபக்சவுக்கு இது பின்னடைவு தானே கடந்த தேர்தலை பார்க்கும் பொழுது? இப்போ 2010 தேர்தல் என்பது அவர் போரின் கதாநாயகன். சிங்கள மக்கள் மத்தியில் அவர் கதாநாயகனாக இருந்தார். அவர் ஒரு மாவீரராக, துட்டகை மனுவோடு ஒப்புடவராக அவருக்கான நீங்கள் 2010 முழுவதுமே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மன்னரை போல அவருக்கு பாடல்கள்லாம் பாடப்பட்டது. ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டங்களிலே பாடகர்கள், இலங்கையினுடைய முக்கியமான திரைப்பட பாடல்கள் எல்லாம் ராஜபக்சே வாழ்த்தி பாடல்கள் பாடினார்கள். ஒட்டுமொத்த சிங்கள சமூகம் அவரை ஒரு வீரராக பார்த்தது. ஆனால் அடுத்து வந்த 5 ஆண்டுகள் என்பது கிட்டத்தட்ட ராஜபக்சே 3/2 பெரும்பான்மை இருந்தார். இப்போ ஐக்கிய கட்சி நீங்கள் அங்கே ஜெயிச்சது 51 பேர், அதில் 10 பேர் போய் ராஜபக்சே சேர்ந்துட்டாங்க. இப்போ கட்சித்தாவல் தடைச்சட்டம் இல்லாத ஒரு நாட்டில் எத்தனை பேர் வேணாலும் போகலான்றதுனால ராஜபக்சே கிட்டத்தட்ட 150 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவோட 155 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவோடு இருந்தார். அந்த 3/2 பெரும்பான்மை பலம் இருந்ததுனால தான் அவர் 2 முறை மட்டுமே அதிபராக போட்டியிட முடியும் என்ற நிலைமையை 3 முறை அதிபராக போட்டியிடும் என்று அரசியல் யாழ்ப்பையை மாற்றினார். ஸோ அந்த மாதிரி நிலைமை இருந்தது. ஆனால் இப்போது அப்படி நிலைமை இல்லை. சிங்கள மக்கள் இன்னமும் கிராமப்புறங்களிலே அந்த ராஜபக்சே தான் நாங்கள் இப்போ அவர்களுடைய நிலை இப்போ என்ன, யாழ்ப்பாணத்துக்கு இத்தனை வருஷம் 30 வருஷம் யாழ்ப்பாணத்தையும் நாங்கள் பார்க்க முடியலை, யாழ்ப்பாணத்தில் போய் இப்போ எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது, எங்கேயுமே சுதந்திரமாக போக முடியலை. இப்போ ராஜபக்சே வந்ததுனால தான் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு போகிறோம். ஒரு சிங்களவர் யாழ்ப்பாணத்தில் போய் கடை வச்சிருக்கார், யாழ்ப்பாணத்தில் போய் எங்களால் தொழில் செய்ய முடியாது. மீண்டும் சிங்கள குடியேற்றங்கள் நடைபெறுகிறது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கோணேஸ்வரர் என்ற ஒரு சைவ கோயில் இருக்கிறது. அந்த கோயிலை சுற்றி இருக்கிற கடைகள் முழுவதுமே சிங்கள வைத்திருக்கிற கடைகள். நான் இந்த முறை போயிருந்த போது அந்த கடைகளில் எல்லாருமே ராஜபக்சேனுடைய பெரிய பெரிய கட் அவுட்டுகள், ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டால் ராஜபக்சேலாம் நாங்கள் எங்கே இருக்கோம். ஸோ ராஜபக்சே தான் அவர்களை ஒரு தமிழ் கோயிலுக்கு சுற்றி சிங்கள கடைகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு ராஜபக்சே விட்டால் வேற ஆள் கிடையாது. ஸோ இப்படியான ஒரு ஆதரவு பாக்கெட்ஸ் தான் அவர் இருக்கிறத தவிர நகர்ப்புற சிங்களவர்கள் மத்தியிலே ஒரு வெறுப்புணர்வு இருக்கிறது. ஏனால் ராஜபக்சேனுடைய குடும்ப ஆட்சி என்பதும் ஊழல் நிறைந்ததாகவும் மிக மோசமானதாகவும் அடக்குமுறை நிறைந்ததாகவும் இருக்கிறது. இன்னொரு பக்கமே ஊடகங்களை பொறுத்தவரையில் எல்லா ஊடகங்களுக்கும் அடக்குமுறை இருக்கிறது. தொழில் முனைவோருக்கான பிரச்சனைகள் எல்லாம் அங்கே இருந்தது. ஏன்னா ராஜபக்சே குடும்பத்தோடு ஒத்துழைவாக போனால் தான் அங்கே தொழில் நடத்த முடியும். இப்படியான பிரச்சனைகள் இருக்கிற போது இதெல்லாம் அவர்கள் அந்த 5 வருடத்திலே ராஜபக்சே மீதான ஒரு எதிர்ப்புணர்வை சிங்களபத்திலேயே உருவாக்கியிருக்கிறது. தற்போது இந்த தேர்தல் முடிவு தற்போது வர வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2% தான் ராஜபக்சேவுக்கும் ரணிலுக்குமான வித்தியாசம் என்பது இருக்கு. ராஜபக்சேவை ரணில் இந்த அளவு நெருங்கி வந்ததற்கான பின்னணி என்பது என்ன? இப்போ ரணில் விக்ரமசிங்க இப்ப ராஜபக்சே மீதான எதிர்ப்புணர்வு என்பது இருக்கிறதுல, இப்ப நம்ம சொன்னது போல அந்த எதிர்ப்புணர்வு என்பது ரணிலுக்கான ஓட்டா மாறுது. இன்னொரு பக்கம் மைத்ரிபால சிறிசேன தலைமையில ஒரு குழு
ராஜபக்சேவுடைய கட்சியிலிருந்து பிரிந்து ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்து இந்த அதிபர் தேர்தலில் போட்டியிட்டார்கள். அவர்கள் இப்போது கிட்டத்தட்ட ஒரு 10 தொடக்கம் 15 எம்பிக்கள் ஐக்கிய தேசிய கட்சி சேர்ந்திருக்கிறார்கள். இது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம், போன முறை தேர்தலிலே இப்போது நம்ம சொன்ன மலையக கட்சிகள் சொன்னோம். இந்த மலையக கட்சிகளிலே மனோகணேசனை தவிர மற்ற கட்சிகள், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், இவையெல்லாம் ராஜபக்சேயோட சேர்ந்து போட்டியிட்டன. இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ் இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சியோட சில இடங்களிலும் தனித்து சில இடங்களிலும் போட்டிட்டது. இந்த முஸ்லீம் காங்கிரஸ் ராஜபக்சேயோடு சேர்ந்து போட்டிட்டது. அதாவது ராஜபக்சேயினுடைய அந்த கூடாரத்திலே இலங்கையினுடைய எல்லா கட்சிகளும் போட்டின. ஐக்கிய தேசிய கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டுமே தான் அதை எதிர்த்து நின்றன. இப்போது இந்த உதிரி கட்சிகள் எல்லாம் இருக்கின்றன, மலையக கட்சிகளும் இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ், இந்த உதிரி கட்சிகள் எல்லாம் ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்து போட்டியிடுகிறது. ஆகவே தான் இது தனியாக ஐக்கிய தேசிய கட்சி கிட்டத்தட்ட ஒரு 10% வாக்குகளை 8 தொடக்கம் 10% வாக்குகள் ஐக்கிய தேசிய கட்சியை கிடைத்த இப்போ வாக்குகளில் 8 தொடக்கம் 10% வாக்குகள் இந்த முஸ்லீம் காங்கிரஸ், மலையக தமிழ் கட்சிகள் இவர்களுடைய வாக்குகள். ஆகவே நீங்கள் இப்போ 42% ஐக்கிய தேசிய கட்சி கிடைத்திருக்கிறது என்றால் அது நாங்கள் ஒரு 32 to 34% தான் நாங்கள் கொள்ள முடியும். இது முக்கியமான விஷயம். இன்னொன்று, போன முறை தேர்தலை விட ஜேவிபி இந்த முறை கணிசமான அளவு வாக்குகளை பல இடங்களில் போன முறை விட அதிகமாக பெற்றுகிறது. ஜேவிபி தான் 3வது பெரிய கட்சியாக வர வாய்ப்பு இருக்கிறது. ஜேவிபி உண்மையிலேயே 2010க்கு முன்பாக 2004 தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஜேவிபி ஒரு பலம் பொருந்திய கட்சியாக இருந்தது. ராஜபக்சே அந்த கட்சியை இல்லாமல் ஒழித்தார். அந்த கட்சி 4-5 உடைந்தது. இப்போது அந்த கட்சி திரும்பவும் மீண்டும் பலம் பொருந்திருக்கிறது. அதுக்கு முக்கியமான காரணம் ராஜபக்சேயினுடைய ஜனநாயக விரோத செயற்பாடுகள் காரணமாக பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியிலே சிங்கள பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியிலே ராஜபக்சேக்கு எதிராக உருவான ஒரு உணர்ச்சி, ஒரு அலை, அதை ஜேவிபி சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. மாணவர் இயக்கங்கள் இலங்கையை பொறுத்தவரை ரொம்ப ஸ்ட்ராங்கான மாணவ இயக்கம் இருக்கு. அவை ராஜபக்சேக்கு எதிரான செயற்பட்டிருந்தன. அவற்றை வாக்கு வங்கியாக முதல் தரம் வாக்கு அளிக்கக்கூடிய சிங்களவர்கள் இருக்கிறார்கள், சிங்கள இளைஞர்கள், அவருடைய வாக்குகளை ஜேவிபி பெற்றிருக்கிறது. ஆகவே ஜேவிபி 3வது பெரிய கட்சியாக வர வாய்ப்பு இருக்கிறது. அது ராஜபக்சேக்கு கிடைத்த வாக்குகளை பிரித்திருக்கிற வாய்ப்பும் இருக்கிறது. இலங்கை தேர்தல் அரசியலுடைய ஒவ்வொரு பகுதியாக நீங்க விரிவாக சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். விஸ்வா, தற்போது பார்க்க போனால் தற்போதைய முடிவுகளின்படி 2 தேர்தல் மாவட்டங்களுக்கான முழுமையான வாக்கு எண்ணிக்கை அறிக்கை தான் வெளிவந்துள்ளது. அதாவது கம்பஹா மற்றும் மாத்தறை மாவட்டங்கள் வெளிவந்திருக்கு. அதாவது கம்பஹாவை பொறுத்தளவை ஏற்கனவே கூறியது போல ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு, அதாவது முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சவின் சொந்த ஊரான கம்பஹாவில் 1,96,980 வாக்குகளை பெற்று அவர் 4 ஷீட்டுகளை பெற்றுள்ளார் என கூறப்படுகிறது. மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி 1,30,433 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களை பெற்றுள்ளார். அடுத்ததாக ஜேவிபி மக்கள் விடுதலை முன்னணி 36,527 வாக்குகளை பெற்று 1 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது கம்பஹா மாவட்டத்தில். மாத்தறை மாவட்டத்தை பொறுத்தளவில் அங்கும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி தான் முன்னிலை வகிக்கிறது. அதாவது 2,50,503 வாக்குகளை பெற்று 5 ஆசனங்களை அங்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி பெற்றுள்ளது. அடுத்ததாக ஐக்கிய தேசிய கட்சி 1,86,675 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களை பெற்றுள்ளது என்று கூறப்படுகிறது. விஸ்வா, இதை தவிர வடகிழக்கை பொறுத்த அளவில் இன்னும் சற்று நேரத்தில் முழுமையான அறிக்கை அறிவிக்கப்பட்டு அதற்கான ஆசனங்கள் அறிவிக்கப்பட்டுவிடும். விஸ்வா, அதுமல்ல தென்னிலங்கையை பொறுத்தவரை மாத்தறை, கல்துறை, காலி, கம்பஹா மற்றும் கம்பஹா மாவட்டங்களை பொறுத்தளவில் இந்த மொனராகலை ஆகிய மாவட்ட பொறுத்தளவில் சிங்கள மக்கள் அதிகமாக வாழும் இந்த பகுதிகளில் தொகுதி வாரியாக தற்பொழுது வாக்கு எண்ணிக்கை அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. இன்னும் மாலை வேளைக்குள் முழுமையான மாவட்ட ரீதியிலான வாக்கு எண்ணிக்கை அறிக்கைகள் வெளிவந்த பின்னர் வெற்றி தோல்வி என்பது நிர்ணயிக்கப்படும். விஸ்வா, ரத்திகா, இப்ப நம்ம ஊடகவியலாளர் சோமிதரன் கிட்ட பேசிட்டு இருந்தோம். நம்ம கடந்த தேர்தலை பார்க்கும் பொழுது சிங்கிள் தம்பிங் மெஜாரிட்டியில ராஜபக்சே அணி வெற்றி பெற்றிருந்தது கடந்த தேர்தலில் 2010 தேர்தலில். ஆனால் தற்பொழுது ஒரு மெஜாரிட்டி கிடைக்காத, யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத சூழ்நிலை தற்போதைய அளவுக்கு நிலவி கொண்டிருக்கிறது. இது ராஜபக்சேவுக்கு அடுத்த பின்னடைவாக பார்க்கப்படுகிறதாங்க? நிச்சயமாக கூறப்போனால் விஸ்வா, இந்த தேர்தலை பொறுத்தளவில்
இந்த தேர்தலை பொறுத்தளவில் வாக்குகள் வந்து ராஜபக்ஷவுக்கு விழுந்ததா அல்லது மைத்ரிபால சிறிசேன அரசுக்கு விழுந்ததா என்ற ஒரு கேள்வி இங்கு நிலவுகிறது. அதாவது மைத்ரிபால சிறிசேன வந்து அந்த கட்சியின் தலைவராக இருக்கிறார். அந்த அளவில் மைத்ரிபால சிறிசேன அவரை வேட்பாளராக நிறுத்த விரும்பவில்லை. இருந்தும் கட்சி தொண்டர்களின் கோரிக்கைக்கு இணங்க முடியாத பட்சத்தில் நியமித்திருப்பதாகவே கூறியிருக்கிறார். ஆகவே இந்த அதிபர் மைத்ரிபால சிறிசேன அதிபராக இருக்கும் இந்த தருணத்தில் இந்த கட்சிகளின் வாக்கு, அதாவது இந்த மக்களின் வாக்குகள் என்பது மைத்ரிபால சிறிசேனைக்கு விழுந்ததாகத்தான் சொல்லப்படுகிறது. அதாவது கடந்த 2010ஆம் ஆண்டு இந்த ஐக்கிய மக்கள் இந்த UPFA வந்து 144 இடங்களை பெற்றிருந்தது. அடுத்து ஐக்கிய தேசிய கட்சி வந்து 60 ஆசனங்களை பெற்றிருந்தது. அந்த வகையில் இந்த அளவு இரண்டுக்குமே வந்து சமமான ஒரு அளவான ஒரு ஆசனங்கள் தான் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஸ்வா, நன்றி ரத்திகா. தொடர்ந்து சுமித்ரன், நம்ம ஏற்கனவே வந்து மலையக தமிழர்கள் மற்றும் முஸ்லிம் அவர்கள் குறித்து நம்ம பேசி வந்தோம். இந்த நேரத்தில் மலையக தமிழர்கள், முஸ்லிம் உள்ளிட்ட சிறுபான்மையினர் வந்து ஐக்கிய தேசிய கட்சியை வந்து நம்பிதான் இருக்கிறார்கள். இதன் மூலமா அவர்களுக்கு வெளிச்சம் பிறக்க வாய்ப்பு இருக்கு. இந்த காலகாலமாகவே வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் காங்கிரஸ் அல்லது முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவமும் மலையக மக்களுடைய பிரதிநிதித்துவமும் வந்து அரசுகளோடு இணைந்து அமைச்சர் பதவிகளை பெற்றுத்தான் நீண்ட காலமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே கடந்த தேர்தலிலே பார்த்தோம்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷவோடு அமைச்சராக அவர்கள் இருந்தார்கள். போர் நடந்த போதும் அவர் அமைச்சராக இருந்தார்கள். ஆனால் மஹிந்த ராஜபக்ஷவோடு முஸ்லீம் காங்கிரஸ் சேர்ந்து இருந்ததை முஸ்லீம் சமூகம் பெருமளவிலே விரும்பவில்லை. அதனால்தான் கிழக்கு மாகாண சபையிலே ஒரு தேர்தல் நடந்தது. கிழக்கு மாகாண சபை தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனியாக போட்டியிட்டது. முஸ்லீம் காங்கிரஸ் மஹிந்த ராஜபக்ஷ இணையாமல் தனியாக போட்டியிட்டார்கள். தனியாக போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்றார்கள். ஆனால் அவர்கள் துரதிருஷ்டவசமாக திரும்பவும் மஹிந்த ராஜபக்ஷோடு இணைந்து கிழக்கு மாகாண சபையிலே ஆட்சி இழந்து விட்டார்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. ஆகவே இந்த முறை வந்து அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்தார்கள். ஆனாலும் சில மாவட்டங்களிலே ஐக்கிய தேசிய கட்சியோடு சேராமல் தனியாக முஸ்லீம் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்திலே, அம்பாறை மாவட்டத்திலே போன்ற முஸ்லீம்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மாவட்டங்களிலே அவர்கள் தனியாக போட்டியிட்டு தங்களுடைய தனித்துவ அடையாளத்தை காட்ட, முஸ்லீம்களுடைய அரசியல் உரிமைகளை வந்து தனியாக அவர்களுடைய ஓட் பேங்க் வந்து முஸ்லீம் பிரதிநிதித்துவம் யார், முஸ்லீம்கள் தரப்பிலே பேசப்போவது யார், தமிழ் தரப்பிலே தமிழ் தேசிய கூட்டமைப்போடு பேச போகிறோம். அதே போலதான் இங்கே மலையகத்திலே நாங்கள் சொன்னது போல தமிழ் முற்போக்கு முன்னணி என்ற அமைப்பை மனோகணேசன் தலைமையிலே உருவாக்கி இருக்கிறார்கள். இவர்கள் இப்ப பார்த்தீங்கன்னா இவர்களுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இடையிலே ஒரு உறவு இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொழும்பிலே வடக்கு கிழக்கு தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கொழும்பிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டியிடுவதில்லை முடிவெடுத்தது. அதற்கு முக்கியமான காரணம் கொழும்பிலே அவர்கள் மனோ கணேசனை ஆதரிக்கிறார்கள். ஸோ இவர்கள் ஒரு தங்களுடைய பிரச்சனைகள், மலையகமும் கொழும்பும் பிரச்சனைகளும் வடக்கு கிழக்கு பிரச்சனைகளும் அடிப்படை பிரச்சனைகளில் வெவ்வேறானவை. ஆகவே அவர்கள் தனியான ஒரு பிரதிநிதித்துவத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியோடு சேர்ந்துதான் போட்டியிடுகிறார்கள். ஐக்கிய தேசிய கட்சியிலே மனோ கணேசனுடைய கட்சியை சேர்ந்த இந்த கட்சியை சேர்ந்த 2 உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சியிலே போட்டியிடுகிறார்கள் கொழும்பு மாவட்டத்திலே. அதே போல் கண்டி மாவட்டத்திலே போட்டியிடுகிறார்கள். வடக்கு கிழக்குக்கு வெளியே தமிழர்களை பெரும்பான்மையாக கொண்ட மாவட்டம் நுவரெலியா மாவட்டம், மத்திய மலைநாட்டில் இருக்கக்கூடிய நுவரெலியா மாவட்டம். அந்த மாவட்டத்திலே அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியோடு சேர்ந்து போட்டியிடுகிறார்கள். கிட்டத்தட்ட அங்கே 3 தமிழ் உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது இந்த நுவரெலியா மாவட்டத்தில். இலங்கை தேர்தல இலங்கை மக்கள் மட்டுமல்லாது தமிழக மக்களுடைய அங்க இருக்கும் தமிழர்களுடைய நலனுக்காக தமிழ்நாட்டு மக்களும் வந்து அதிக அளவில் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க. இதுல அடுத்தடுத்த கட்டத்துல ரொம்ப பெரிய மாற்றங்கள், நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு சதுரங்க வேட்டை மாதிரி, இந்த சதுரங்க காய்கள் வந்து வேறு மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படின்றத வந்து நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது. இன்னும் இது தொடர்பான தகவல் வந்து பிற்பகலாக நமக்கு வந்து முழுமையா தெரிய வரும். காரணம் இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் இந்த விகிதாச்சார அடிப்படையில் அங்க வந்து உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்க 225 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் நேரடியாக மக்கள் வாக்களிப்பது 160 உறுப்பினர்களுக்கு தான். அதனால இந்த விகிதாச்சார அடிப்படையில் வந்து நமக்கு தேர்தல் முடிவுகள் வருவதற்கும் முழுமையாக யார் வந்து மெஜாரிட்டி பெற போகிறார்கள், கட்சி தாவல் என்பது வேற இருக்கக்கூடும். அதனால இந்த முழுமையான தகவல்கள் பிற்பகலுக்கு அப்புறம் தான் விருப்பு வாக்குல வரும். ஒரு கட்சியில வந்து யார் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை தொகுதியில அதிமுக வேண்டாலும் திமுக வேண்டாலும் யார் ஜெயிச்சதுன்னு தெரிஞ்சிடும். ஆனா அங்க வந்து இப்ப கட்சி ஜெயிச்சிருக்கு, கட்சிக்குள்ள இப்ப யாரு ஜெயிச்சிருக்காருன்ற தகவல் வந்து தெரியாது. அது வந்து திருப்பி எண்ணுவாங்க. இப்ப முதற்கட்ட எண்ணிட்டதுக்கு பிறகு திரும்பவும் உட்கார்ந்து எண்ணுவாங்க, கட்சிக்குள்ள யாருக்கு விருப்பு வாக்கு போட்டிருக்காங்கன்னு எண்ணுவாங்க.
ஸோ ஒரு ஆள் வந்து 3 விருப்பாக்கு போகலாம். அந்த விருப்பாக்கு வச்சு தான் அதை முடிவு பண்ணுவாங்க. தேர்தல் நடைமுறை என்பது மிகவும் நீண்ட ஒரு நடைமுறை தான். நீண்ட நடைமுறை, அதாவது அந்த வாக்கை வந்து முதல் தடவையாக கட்சிக்கு எண்ணுவார்கள். இப்போது கட்சிக்கு இத்தனை வாக்கு கிடைச்சிருக்கு, அதனால கட்சிக்கு இத்தனை சீட் ஒதுக்கியாச்சு. இப்போ யாழ்ப்பாண மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு 6 சீட் ஒதுக்கியாச்சு. இப்போ யார் இந்த 6 பேர் அப்படின்றது யாருக்கு அதிகமாக விருப்பு வாக்கு போட்டிருக்காங்களோ மாறுபட்ட தேர்தல் களமா இலங்கை தேர்தல் களம் என்பது வந்து இருக்கு. சோ இது தொடர்பான தொடர்ந்து நம்ம வந்து இதை பார்க்க போறோம். கட்சிக்குள்ளே போட்டி இருக்கும். இப்போ யார் ஜெயிக்கிறது அடுத்து அவங்களோட பதட்டமாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த 2 மணி நேரத்தில் அரங்கத்தில் எங்களோடு கலந்து கொண்டு மிக விரிவாகவும் அதை வந்து எல்லாருக்கும் புரியும்படியாக வந்து இலங்கை அரசியலை சொன்னதுக்கு மிக்க நன்றி சுமேந்திரன். இலங்கை தேர்தல் 2015 எண்ணிக்கை நிலவரங்களை வினாடிக்கு வினாடி உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது புதிய தலைமுறை. போர் முடிவுற்று தமிழர்கள் சந்தித்த 3வது தேர்தல் இது. இந்த தேர்தலில் யார் பிரதமராக போகிறார்கள்? ரணில் விக்ரமசிங்க தக்க வைத்துக் கொள்ளப் போகிறாரா அல்லது ராஜபக்ஷ பிரதமர் பதவியை கைப்பற்றப் போகிறாரா? புதிர்களுக்கு விடை விரைவில். மீண்டும் சந்திப்போம். நன்றி.